இது நம்ம வாய்ஸ் 360 தமிழ். நம்ம ஊரு அரசியல் உண்மைகளை 360 டிகிரி பார்வையில சொல்லும் சேனல். இங்க பேசப்படுவது உண்மை மட்டும். வணக்கம். அக்ஷய திருதியா இந்த பேரை கேட்ட முன்னே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன? நகைக்கடைகள்ல அலை மோதுற கூட்டம், தங்கம் வாங்குறது இதுதானே. ஆனா அக்ஷய திருதியான அவ்வளவுதானா? இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆழமான அர்த்தம் இருக்கா? வாங்க இந்த நாளை பத்தி ஒரு முழுமையான பார்வை பார்க்கலாம். சரி, நாம முதல்ல கேட்க வேண்டிய கேள்வியே இதுதான். அக்ஷய திருத்தியானிக்கே தங்க வாங்கினாதான் செல்வம் பெருகும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இல்ல, இந்த நம்பிக்கைக்கெல்லாம் பின்னாடி நம்ம முன்னோர்கள் வேற ஏதோ ஒரு முக்கியமான வாழ்க்கை தத்துவத்தை மறைச்சு வச்சிருக்காங்களா? வாங்க, இதுக்கான பதிலே நாம சேர்ந்து தேடுவோம். அந்த தத்துவங்களுக்குள்ள எல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா முக்கியமான விஷயம். வரப்போற 2026 வருஷத்துக்கான தேதி நேரம் என்னன்னு தெளிவா பார்த்துடலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சரியான நேரத்துல செய்யறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இத குறிச்சு வச்சுக்கோங்க. 2026 வருஷம் ஏப்ரல் மாசம் 19ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குதான் அக்ஷய திருத்திய வருது. பூஜை செய்யறதுக்கு ரொம்ப நல்ல நேரம்னு பாத்தீங்கன்னா காலையில 10:49 இருந்து மதியம் 12:20 வரைக்கும். ஒருவேளை நீங்க ஏதாவது பொருள் வாங்கணும்னு திட்டமிட்டு இருந்தா ஏப்ரல் 19 காலையில ஆரம்பிச்சு அடுத்த நாள் விடியற்காலை வரைக்குமே நல்ல நேரம்தான். ஓகே, தேதி நேரம் எல்லாம் இப்போ நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கே திரும்ப வருவோம். அக்ஷய திருதியான வெறும் தங்கம் மட்டும்தானா? நிச்சயமா இல்ல. நம்ம முன்னோர்களோட பார்வையில தங்கத்தை விட ஒரு பெரிய செல்வம் இருக்கு. அது என்னன்னு பாக்கலாமா? பாருங்க, இந்த நாளோட முழு தத்துவமே இந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு, அக்ஷயா. இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா குறையாதது, அழியாதது. அதாவது இந்த நாள்ல நாம செய்யற எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அது பல மடங்கா பெருகி நமக்கு இன்னைக்கும் குறையாத நன்மைகளை கொடுக்கும். இதுதான் இந்த நாளோட அடிப்படை தத்துவம். அப்போ எது உண்மையிலேயே குறையாதது? இங்கதான் 2 விதமான பார்வை இருக்கு. ஒரு பக்கம் தங்கம், அது ஒரு முதலீடு, பண ரீதியான ஒரு செல்வம். இன்னொரு பக்கம் நம்ம வீட்டு பெரியவங்க சொல்ற சில பொருட்கள், கல்லுப்பு, மஞ்சள், அரிசி, வெல்லம். இது பாக்குறதுக்கு சாதாரண மளிகை சாமான் மாதிரி தெரியலாம். ஆனா இது வீட்டுக்கு நேர்மறை ஆற்றலையும் செழிப்பையும் கொண்டு வரும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. இந்த பொருட்களை ஏன் வாங்க சொல்றாங்க தெரியுமா? ஒவ்வொன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கு. கல்லுப்ப மகாலட்சுமியோட அம்சமா பாக்குறாங்க. மஞ்சள் எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் தேவையான மங்கள பொருள். அரிசி நம்ம வாழ்வோட ஆதாரமான உணவு. வெல்லம் நம்ம வாழ்க்கையில இனிமையையும் சந்தோஷத்தையும் குறிக்குது. இதையெல்லாம் வாங்குறது மூலமா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர்றோம். சரி, தங்க மாதிரியான முதலீடு, வீட்டுக்கு வர்ற நேர்மறை ஆற்றல், இதையெல்லாம் தாண்டி உண்மையிலேயே எதுவுமே குறையாம அழியாம நம்ம கிட்டயே தங்குற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் உண்மையான அக்ஷய புண்ணியம். அது என்னவா இருக்கும்? அதுதான் ஈகை. அதாவது மத்தவங்களுக்கு மனசார உதவுறது, தர்மம் செய்றது. நாம சம்பாதிக்கிற புண்ணியத்தை எது உண்மையிலேயே அக்ஷயமாக்குதோ, அதாவது குறையவே குறையாம பெருக வைக்குதோ, அது இந்த ஈகை குணம் மட்டும்தானாம். யோசிச்சு பாருங்க, இந்த புண்ணியத்தை சம்பாதிக்க நீங்க ஒன்னும் பெரிய கோடீஸ்வரரா இருக்க வேண்டாம். இந்த கொழுத்துற சித்திர வெயில்ல கஷ்டப்படுற ஒருத்தருக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுக்கறது, இல்ல ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சு தாகம் தீர்க்கிறது, பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் தான் குறையவே குறையாத உண்மையான அக்ஷய செல்வத்தை நமக்கு தேடித்தரும். ஆக அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம முன்னாடி 2 வழிகள் இருக்கு. ஒன்னு பொருளை சேர்க்கறது, இன்னொன்னு புண்ணியத்தை சேர்க்கறது. இதுல எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்கு. அது உங்களுடைய தேர்வு. இந்த ஒரு வரிதான் நாம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தோட சாராம்சமும். பாருங்க, தங்கம் வாங்குறது உங்க தனிப்பட்ட விருப்பம், அது ஒரு முதலீடு. ஆனா நம்மளால முடிஞ்ச உதவிய மத்தவங்களுக்கு செய்யறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. அதனால இந்த பகுதியோட இறுதியில நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான். வரப்போற இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க எதை அக்ஷயமாக்க விரும்புறீங்க? குறையக்கூடிய பணத்தையா, இல்ல குறையவே குறையாத புண்ணியத்தையா? நீங்களே முடிவு பண்ணுங்க.